தினத்தந்தி நாளிதழின் முதல் பக்கத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம், கர்நாடக வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழக மீனவர் உயிரிழப்பு, அரசு விரைவு பேருந்துகளை தாம்பரம் வழியாக இயக்க உத்தரவு, நிலுவையில் இருந்த 32,000 வழக்குகளுக்கு தீர்வு ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தினமலர் நாளிதழின் முதல் பக்கத்தில் அண்டை நாடுகளுக்கு தகவல் கசியாமல் இருக்க 6 மாநிலங்களில் உள்ள 10 இடங்களில் பொதுமக்கள் வசிக்க தடை, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று கோவை வருகை ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தினமணி நாளிதழில் ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சிவசேனாவுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம், அதானி விவகாரத்தில் மத்திய அரசின் பரிந்துரை நிராகரிப்பு, ஏடிஎம் மைய கொள்ளை வழக்கில் தொடர்புடைய ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது, குடியரசுத் தலைவர் இன்று தமிழகம் வருகை, 3 நாட்கள் அடர்பனிக்கு வாய்ப்பு, இந்திய வருவாய்க்கு வரி செலுத்துவதில் பிபிசி குழுமம் குறைபாடு என வருமான வரித்துறை தகவல் ஆகிய செய்திகள் முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளன. தி ஹிந்து தமிழ் திசை நாளிதழின் முதல் பக்கத்தில் கர்நாடக வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழக மீனவர் உயிரிழப்பு, ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை முதல் பூத் ஸ்லிப் விநியோகம், அடிக்கடி விடுப்பு எடுக்கும் ஆசிரியர்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க தொடக்க கல்வித்துறை உத்தரவு, பிபிசி வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக வருமான வரித்துறை விளக்கம் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தி ஹிந்து ஆங்கில நாளிதழின் முதல் பக்கத்தில் அதானி விவகாரத்தில் மத்திய அரசு முன்வைத்த பரிந்துரையை உச்சநீதிமன்றம் நிராகரிப்பு, பிபிசி நிறுவனம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளதாக வருமான வரித்துறை தகவல், கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டவரின் உடல் ஆற்றில் கண்டெடுப்பு, ஏக்நாத் ஷிண்டேவுக்கு சிவசேனா சின்னம் வழங்கிய தேர்தல் ஆணையம், நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்க உச்சநீதிமன்றம் தடை, ஆவின் பாலை கண்ணாடி பாட்டில்களில் விற்பனை செய்ய உயர்நீதிமன்றம் பரிந்துரை ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழின் முதல் பக்கத்தில் வளர்ச்சிக்கான உத்தரவாதத்தை இந்தியா வழங்கும் என முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு, அதானி விவகாரத்தை விசாரிப்பதற்கு குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் முடிவு, இந்தியாவில் 450க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்த கூகுள் நிறுவனம், பிபிசி குழுமம் வரியை முறையாக செலுத்தவில்லை என வருமான வரித்துறை தகவல், துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 260 மணி நேரத்திற்கு பின் இடிபாடுகளில் இருந்து 2 பேர் உயிருடன் மீட்பு, ரைசினா மாநாட்டை புறக்கணிக்க ஈரான் அமைச்சர் முடிவு, எந்த மாநிலத்திற்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் திட்டம் இல்லை என மத்திய நிதியமைச்சர் தகவல், ஹர்விந்தர் சிங் சாந்துவை பயங்கரவாதியாக அறிவித்தது மத்திய அரசு, இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் பதவியிலிருந்து சேட்டன் சர்மா ராஜினாமா ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தரப்பினர்தான் உண்மையான சிவசேனா என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு, அதானி விவகாரத்தில் மத்திய அரசின் பரிந்துரை நிராகரிப்பு, பிபிசி குழுமம் வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறை தகவல், கர்நாடக வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழக மீனவர் உயிரிழப்பு ஆகிய செய்திகள் முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளன. தி எகனாமிக் டைம்ஸ் முதல் பக்கத்தில் சரியான கொள்கைகள் மூலம் இந்தியா 7 அல்லது அதற்கு அதிகமான விழுக்காடு வளர்ச்சி காணலாம் என நியூயார்க் பல்கலைக்கழக பேராசிரியர் கூறியது, மேலும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு இந்திய வம்சாவளி தலைமை அதிகாரியானார், முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு குறித்து ஆராய்வதற்கான குழுவை தாமே அமைக்கப் போவதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது, வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்குவதாக கர்நாடக அரசு அறிவிப்பு, தனியார் துறை முதலீடுகளையும் வேலைவாய்ப்புகளையும் ஊக்குவிக்கும் வகையில் மூலதன செலவினங்கள் அமைய வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல், ரிகால் நிறுவனத்தின் 15.7 விழுக்காடு பங்குகளை மிண்டா நிறுவனம் வாங்கியது ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன.